Ilayaraja or Rahman? Maybe Ilayaraja. Yep. Rajinikanth or Kamal Hassan? Cooking or painting? Eating. Okay. Live-in or marriage? Dhoni or Kohli? சத்குரு, இப்போ நீங்க வந்து ஒரு பெண் ஆஃபீஸ்க்கு போறீங்க, உங்க பாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா ஏதாவது ஃப்ளர்ட்டிங் மெசேஜஸ் அனுப்புறாரு, ஆனா ஒன்றும் பண்ண முடியல, வேலையும் விட முடியல, இது வேற பாஸ். With a woman, it always takes on sexual overtones. Parents, because they don't want these things to happen when the girl is in their house, so they built a cocoon for her. When she goes out, she's clueless how to handle these things. So one important thing is அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ், என்னதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் என் ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு வந்து அது ஒரு பவுண்டரி பிரேக்கர் மாதிரி. The walls that we built for self-preservation are the walls of self-imprisonment. 2 லைனில் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்றத எனக்கு சொல்லணும். உங்கள் ஒய்ஃப் சூப்பராக ஒரு புது டிஷ்ஷை வந்து ஏதோ யூடியூப் வீடியோவில் பார்த்து சமைச்சு எடுத்துட்டு வராங்க, நீங்க வாயில வைக்கிறீங்க. இல்ல, வாயில வைக்க மாட்டேன், யூடியூப்ல பார்த்துட்டேன். நீங்க வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு ஃபுல் டிராஃபிக்ல போறீங்க, அப்போ வந்து பின்னாடி இருக்கிற கார்ல இருந்து ஒரே ஹார்ன் சத்தம் வந்துகிட்டே இருக்கு, உங்களை இரிட்டேட் பண்றாங்க. ஒரு ட்ரக் வந்து முன்னாடி ஏதோ வந்துச்சு, நான் ஸ்லோ பண்ணேன், பின்னாடி வந்து இடிச்சுட்டான். இப்படி மை ஃப்ரண்ட் வீல்ஸ் வெண்ட் அப். தேவையில்லாத வார்த்தை வருது, அவன் வாயிலையும் வருது. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, அங்க வந்து உங்களை பார்த்து உங்களை சும்மா வார்த்தையிலேயே வந்து பாடி ஷேம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேசுற விஷயம், என்ன இவ்வளவு குண்டாயிட்டீங்க, என்ன ரொம்ப வயசா இருக்கு. அது நான் எப்பவுமே பண்றேன் எல்லாருக்கும். சோ சத்குரு, நீங்க வந்து பரவாயில்ல பாருங்க, எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க. நானும் சத்குரு क्वेश्चन தெரியாம நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட மொபைல் யூசேஜ் பத்தி சொல்லுங்க. அதாவது நாங்கெல்லாம் மொபைல் அடிக்ஷன்ல இருக்கோம், நிறைய அடிக்ஷன்ல இருக்கிற மாதிரி. நமக்கு எந்த அடிக்ஷன் என்ன விழிப்புணர்வு இல்லாம பண்ணிக்கிறீங்க. இந்த மொபைல்ன்றது இப்போ ஏதோ அது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு புரியல. நானும் இந்த ஈசா ஃபவுண்டேஷன் உருவாக்குற நேரத்தில் நான் ஒரு மாருதி காரில் ஃபுல்லு தேசம்லாம் சுற்றுறேன். எங்கெங்கேயோ கிளாஸ் நடக்குது. அப்போ எல்லாம் மொபைல் ஃபோன் இல்லை. நான் ஒரு 15 நாளுக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணுறனாலன்னு வச்சுக்கிறேன். எங்கேயோ ஹைவேல பார்த்துருப்பேன், அந்த ப்ளூ கலர் ஒரு டப்பா இருக்கும், எஸ்டிடி லோக்கல்னு என்னமோ போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டான் நான். என்கிட்ட ஒரு ஃபோன் புக் இல்லை, ஒன்றும் இல்லை. தோராயமாக ஒரு 700-800 நம்பர் என் மனத்துலேயே இருக்குது. லோக்கல் நம்பர்ஸ், இன்டர்நேஷ்னல் நம்பர்ஸ், இதெல்லாம் மக்களுக்கு இங்கே இருக்கிறவங்க கூட தெரியல. ஐ வாஸ் காலிங் அரவுண்ட் த வேர்ல்ட் ஈவன் தென். போனோட நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு அவன் கையில் கொடுத்துடுவேன். எதுக்குன்னு கேட்குறான். நீ வச்சுக்கோப்பா. என்னத்துக்குன்னா நான் பூத்துக்குள்ளே போனால் 4-5 மணி நேரம் ஆனால் முடியாது. இது நான் ஃபோன் பண்ணியே இருப்பேன், விரலெல்லாம் வழி வந்துடும். அது கொட்டுறோன்னு போதும் அந்த கருப்பு ஃபோனு. இந்த வெளியிலேருந்து லோக்கல் பீப்புள் வர்றாங்க, ஏதோ அவர் கூப்பிடணும் யாருக்கும். அவர் வந்து இப்படி பண்ணுறாங்க, என்ன பேசியே இருக்கிறான் இவன். நீ அந்த ஆளை கடை ஆளை பார்த்துக்கிறான். என்னத்துக்குன்னா அவருக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு. ஸோ இது கால் பண்ணி கழுத்து போயிடும், கை போயிடும். இப்போ பாருங்கள், நான் ட்ரைவ் பண்ணியிருக்கிறப்ப சும்மா இப்படி இவர் கூப்பிடுவான்னு நான் ஃபோனு கூப்பிடுது. இப்போ இந்த செல்ஃபோன் வந்தப்புறம் நான் போய் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறதுன்றதே போயிடுச்சு. எல்லாமே ஃபோனில் தான். எல்லாம் ஃபோனு ஃபுல்லாக யூஸ் பண்ணல, எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் நடக்குது. ஒரு ஃபைல் பார்க்கணுன்னா அதுலேயே வருது, பிளான் பார்க்கணுன்னா அதுலேயே வருது, என்ன சார்ட் பார்க்கணுன்னா அதுலேயே வருது. இது போய் ஒரு பிரச்சனைன்னு நினச்சா அடிமுட்டாளன்னு சொல்லுவேன் நான். பட் இது எப்படி டைமிங்கோட யூஸ் பண்ணுறீங்க? பக்கத்துலேயே ஃபோன் இருக்குது, எப்போ பார்த்தாலும் அதை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில் எழுந்த உடனே செக் பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும், தூக்கம் வரலனாலும் செக் பண்ணணும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க சத்குரு? நான் அது பிரச்சனைன்னு நினச்சிக்கல, இது ஒரு சொல்யூஷன் வாழ்க்கையில். பக்கத்துலேயே இருக்குது என் ஆஃபீஸு, டே அண்ட் நைட் எப்போ வேணாலும் பார்க்க முடியும். இது ஒரு மகத்தான சௌரியம். இது பிரச்சனையா? இது பிரச்சனை இல்லை எனக்கு, இது மகத்தான சௌரியம். வேலைன்றது அங்கங்கே போய் பார்க்க தேவையில்லை, இங்கேயே இருக்குது பக்கத்தில். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் என் கண்ணை பார்த்து பேசுகிறீங்க, ஃபோன் உங்கள் கையிலேயே இல்லை. வெளி உலகத்தில் பாதி நேரம் ஃபோனை பார்த்துட்டு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த விஷயங்கள்னா அது பிரச்சனையாக ஆக்குதோன்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் கேட்டேன்.
அப்படின்னா முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு ஆயிடுச்சு. வேறு யாரு கூடயோ பேசிக்கிறாங்க. ரைட். ஓகே. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஃபோனுக்குன்னு ஒரு நேரம்லாம் நீங்கள் ஒதுக்க மாட்டீங்க? இல்லை வேலை எப்படி இருக்குதோ அப்படி. என்னத்துக்குன்னா அவர் சென்டர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. அவர் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னா அவர் குட் மார்னிங் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அங்கேருந்து சொல்லி தான் ஆகணும். ரைட். இந்த இடத்துல ஒரு தின் லைன் இன்னொன்று அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ், ப்ரைவசி. இந்த ப்ரைவசி அப்படின்றது வந்து என்னதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் என் ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது அப்படின்றது இன்றைக்கி வந்து அது ஒரு பவுண்ட்ரி பிரேக்கர் மாதிரி ஆகிடுது. அங்கெல்லாம் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நமக்கு இருக்குது. அவருடைய பிரச்சனை எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன இருக்குது? பவுண்ட்ரி என்னென்னா பவுண்ட்ரி வேணும்னா எதுக்கு 2 பேர் சேர்ந்துருக்கணும்? ஆனால் அப்படி ஆயிடுச்சு. என்னத்துக்குன்னா ஒன்று அப்போ எல்லாமே என்ன ஆகும், ஒரு ஆணுன்னா 20 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும், பெண்ணுன்னா 16-17 ஆகிடும். அப்போது 2 பேரும் ஒரு வாழ்க்கையே ஆயிட்டாங்க. அப்போது அது ஒரு மாதிரி தனியாக யோசிக்கிற ஒரு இதே இல்லை. இப்போது அமெரிக்காவில் எல்லாமே ப்ரீனப் சைன் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம் செப்பரேட் ஆகிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், நீ நாயை எடுத்துக்கோ, நான் பூனை எடுத்துக்கிறேன், நீ வீடு எடுத்துக்கோ, நான் கார் எடுத்துக்கிறேன்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி வச்சு ஒன்றா இருக்க முடியுமா? ஒன்றுன்றதே புரியாது உங்களுக்கு. தனியாக வாழைக்கணும். என்னத்துக்குன்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இந்த இண்டிவிஜுவலிசம் பண்ணிட்டாங்க. நான்ன்றது ரொம்ப முக்கியமானது. நீன்ன்றது முக்கியமாக பண்ணிக்கலன்னா கூட இருக்கக்கூடாது. ஓகே. பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவர் ரொம்ப முக்கியமாக இல்லைன்னா அவர் கூட உட்கார்ந்துக்கூடாது. நாம் உட்காந்தா இது பாதிப்பு தான் வரப்போகுது 2 நாளுக்கு அப்புறம். நான்ன்றதே ரொம்ப முக்கியம்னா இங்கே பிரச்சனை தான் நடக்கும். நேனன்றது முக்கியமாக பண்ணால் வேறு மாதிரி நடக்கும். என்னத்துக்குன்னா இது எல்லாம் தர்க்கத்தில் நடத்துக்கிறாங்க. தர்க்கமாக என்ன சொல்கிறீங்க தமிழில்? லாஜிக். எல்லா காரண அறிவுலேயே வாழ்க்கை முழுமையாக அதிலேயே நடத்துக்கிறோன்னு பார்க்குறாங்க. என்னத்துக்குன்னா ஏதோ 4 ABC படிச்சுட்டாங்களே, அது படித்ததுனால எல்லாமே நம்ம காரண அறிவுலேயே முடிச்சுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு மொமெண்ட்டில் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் காரணம் யூஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறா, இப்படின்னு முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் தியானத்தில் உட்காந்துங்க, ரொம்ப அப்படி இருக்கிறீங்க. என்ன நடக்குது, எனக்கு என்ன பொடி போட்டாங்களா இப்படி நினச்சிங்கன்னா அது போயிடுச்சு. காரண அறிவன் கொண்டு வந்தீங்கன்னா எந்த அனுபவம் உங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு ஆழமான அனுபவம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் வேறு விட முடியாது. சும்மா அப்படி தான். தப்பா சரியா? தப்பு சரி பற்றி நான் சொல்லலை. உங்களுக்கு அப்படியே மேலோட்டமாக வாழணுன்னா வாழிக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உயிர் போனாலும் இது நான் செய்ய போகிறேன், எது நான் சொன்னேன்னு உனக்கு அது உயிர் போனாலும் செய்ய போகிறேன்ற ஒரு உறுதி இருந்த மனத்தில் நமக்கு ஒரு ஆழமான ஒரு அனுபவம் இருக்குது வாழ்க்கையில். இல்லைன்னா எல்லாமே மேலோட்டம்தான். எது ஒரு ஆழமான ஒரு உணர்வே இல்லை நமக்குள்ளே. முக்கியமாக நாம் இங்கே வந்திருக்கிறது என்னத்துக்குன்னா, உயிராக வந்திருக்கிறது என்னத்துக்குன்னா, நம்ம அனுபவத்தில் ஒன்று ஆனந்தமாக இருக்கணும், இன்னொன்று ஆழமான ஒரு உணர்வு வேணும். நமக்கு ஏதோ ஒன்று நம்ம தொடணும். பெரிய செவர் கட்டிட்டு எது நம்ம தொடலைன்னா என்ன தொட போகுது? இப்போது இது எல்லாம் என்னத்துக்கு வந்துடுச்சுன்னா, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் அப்படி பண்ணிவிடுவாங்க, இவர் இப்படி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அசிங்கங்கள் நடக்குது உலகத்தில் இல்லை. இப்போது என்னென்னா, இப்போது சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்க, 7 வயசு குழந்தையெல்லாம் இருக்குது. சும்மா போய் எடுத்துக்க முடியாது. என்னத்துக்குன்னா சைல்டு அப்யூஸ் ஆகிடுமா? ஐயோ, சின்ன குழந்தைய பார்த்தா நான் பிடிச்சிக்க மாட்டோமா? இல்லை, அப்படி இல்லையா? அது இப்படி பண்ணால் நல்லபடியாக வளர போகிறாங்களா யாருனாலும்? தப்பு நடக்குது உலகத்தில். அந்த தப்புக்கு என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும், என்ன சிக்ஷை பண்ணணும், அதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும் நாம். ஆனால் யார் ஒரு குழந்தை கட்டிப்பிடிச்சக்கூடாது, குழந்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னா என்ன அசிங்கம் இது? பட் யார் நம்புறது யார் இல்லை. இதுக்கு தான் இந்த மாதிரி ஃபேமிலி ஒரு நம்பிக்கைன்னு எல்லாம் உருவாக்கணும். இப்போ சொல்லுவாங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள தான் இது ரொம்ப பண்ணுறாங்கன்னு. உண்மை இருக்குது, அது கூட இருக்குது. மனிதனை தப்பு பண்ணுறான்ற சரியாக இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டா இப்படி தப்பு இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை, அது கவனிக்கணும். பட் ரொம்ப அதிகமாக பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு சுத்தம் நம்ம சேவர் கட்டிட்டோம், நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக சேவர் கட்டிட்டோம்.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிறை தானே ஆயிடுச்சு அது. நீங்கள் எதிரியாக இங்கே உட்காந்திங்கன்னா நான் இங்கே ஒரு செவரு போட்டால் எனக்கு நல்லா இருக்குது. அவர்னால எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, அங்கே இருக்கிறாள இங்கே செவரு இருக்குது, எனக்கு ப்ரொடெக்ஷன். 3 நாளுக்கு அப்புறம் சரி தானே, இவ்வளோதான். The walls that we build for self-preservation are the walls of self-imprisonment. So we must understand there is a balance. There is no such life which is perfectly safe. Something can happen, always. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்க முடியும். கொஞ்சம் கவனமாக நடத்துக்கலாம். அப்படின்னா எல்லா வாழ்க்கையில் என்னென்ன நன்மை இருக்குதோ எல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது, அப்படின்னு ரொம்ப சேஃபாக இருக்கும்னா கல்லறையில் இருக்கணும், ஒன்றும் நடக்காது. நான் ரொம்ப உங்ககிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேங்கிறதுனால இங்கே வந்த உடனே நான் உணர்ந்த விஷயம் வந்து ஈஷா இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே எல்லாருமே வந்து ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அன்பாக நடந்துக்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். ஒரு டெல்லியில் எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்தாங்க, ஒரு லேடி. ஸோ இங்கே 3 மாதம் தங்கினாங்க. நான் அவர் மீட் பண்ணேன். அவர் என்கிட்ட வந்தப்போ இங்கே வந்து நான் ஒரு உமன்ன்றதை எனக்கு மறந்து போச்சு. ஐயோ என்ன ஆயிடுச்சுமா, இது ஏதோ ஜெண்டர் பிரச்சனை வந்துச்சா, என்ன வந்துருச்சா, என்ன ஆயிடுச்சுமான்னு கேட்டேன் நான். இல்லை நாம் எங்கே இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் யார் இப்படி பார்க்குறாங்களோ அப்படி பார்க்குறாங்களோ, யார் என்ன பண்ணுறாங்களோ, எப்போவுமே இந்த ஒரு இதுலேயே நாம் வாழி வந்திருக்கிறோம் சிட்டியில். இங்கே யார் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லலை, யாரும் அப்படி நம்ம பார்க்கல. இங்கே நான் ஒரு பெண்ணு கவனமே இல்லை எனக்கு, நான் சும்மா நடந்து போய்க்கிறேன். அம்மா ரொம்ப நல்லது இப்படி இருந்தா, எல்லாரும் இப்படி தானே இருக்கணும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும்னு அந்த ஷிஃப்ட் வந்து இங்கேருந்து சிட்டிக்கு போகும்பொழுது தான் என்ன மாதிரி ஆட்களால் உணரவே முடியுது. இல்லை, நாம் அந்த மாதிரி சமூகம் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணல. பண்ணலதான். அதை நம்ம மேலேயும் இங்கே கூட சும்மா அப்படியே வந்துச்சுன்னு இல்லை, ரொம்ப முயற்சியோடய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அந்த அம்மா நான் பெண்ணுன்றதே மறந்துட்டு நடந்து போகிறாங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. பட் அதுக்கு முயற்சி இருக்குது, முயற்சி இல்லாமல் அப்படி வரல. எங்கேயும் சும்மா விட்டீங்கன்னா என்னென்னமோ ஆகிடும். ரைட். அந்த முயற்சியை இப்போ சத்குரு நான் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். 2 லைனில் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் ஒரு பிரதிநிதியாக, ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு மெம்பராக எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்றத எனக்கு சொல்லணும். இது என்ன சின்னதுதான் இது. சில பேர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கெல்லாம் நடக்காது அப்படி. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்படி எழுதிட்டு போவாங்க எக்ஸாமினேஷனில், இப்படி பார்த்து பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன ஆன்சர் காப்பி பண்ணுறவங்க பார்த்து நான் நீங்கள் கொஸ்டினே காப்பி பண்ணுறீங்களே. நிறைய கொஸ்டின் இருக்கிறதுனால மறந்துடக்கூடாதுன்ட்டு தான். ஸோ சத்குரு நீங்கள் வந்து பரவாயில்ல பாருங்க, எனக்கு ஒன்று கொடுத்துருங்க, நானும் சத்குரு கொஸ்டின் தெரியாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு ஃபுல் டிராஃபிக்கில் போகிறீங்க. அப்போ வந்து பின்னாடி இருக்கிற கார்லேருந்து ஒரே ஹார்ன் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க, சும்மா வந்து சீக்கிரம் போங்க அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க, புல்லி பண்ணுறாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஹார்ன் அடித்தா என்ன, எனக்கு நான் சொல்கிறேன், நானும் பெங்களூர்லேருந்து சேலம் ஓட்டுறேன் வண்டி, 2 தடவை ஆயிடுச்சு. ஓகே. பின்னாடியிலேருந்து ஒரு ட்ரக் வந்து முன்னாடி ஏதோ வந்துச்சு, நான் ஸ்லோ பண்ணேன், பின்னாடியில் வந்து இடிச்சிட்டான். பூம், இப்படி மை ஃப்ரண்ட் வீல்ஸ் வெண்ட் அப் அண்ட் ஃபெல் டவுன். நான் என்ன இப்படி இடிச்சிட்டான்னு பார்த்தேன். ஐ ஜஸ்ட் கெப்ட் டிரைவிங். பீப்புள் இன் த கார், குரு என்ன இப்படி இடிச்சிட்டானே, நிறுத்தலையே, என்ன போட்டு அவனை விட்டுட்டா இப்படி. என்ன பண்ண போகிறீங்க, ஏறுங்கிட்டே அவனை திட்ட போகிறீங்க. அவன் ஏதோ உங்கள் அம்மா அக்கா எல்லாம் திட்டுவான். ஆமாம், இவ்வளோதான் ஆக போகுது அசிங்கம். எப்படி இருந்தாலும் வண்டி நாம் ரிப்பேர் பண்ணிக்கணும், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஆல்ரைட், நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க, 1/2 மணி நேரம் அவன் எல்லாம் பண்ணி கற்றுட்டு உங்கள் வாயிலையும் தேவையில்லாத வார்த்தை வருது, அவன் வாயிலையும் வருது. நான் வந்தேங்க, பின்னாடி இப்படி ஆயிடுச்சு வண்டி. இங்கே வந்து சத்குரு என்ன ஆயிடுச்சு, பின்னாடி இடித்தாங்க, சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். என்ன பண்ணுறது, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, எதனா அடிப்பட்ட என்ன பண்ணுறது, சரி பண்ணிக்கிறது, அவ்வளோதானே. ரைட். ஓகே. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஒரு பெரிய க்யூ. உங்கள் இடத்துக்கு போய் அந்த பில்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறீங்க. திடீர்னு ஒருத்தங்க அப்படியே சைடில் பாஸ் பண்ணி உங்களை கட் பண்ணிவிட்டு அப்படியே போய் பில்லிங்க்கு போகிறாங்க. என்ன பண்ணுவீங்க? சொல்லணும் தானே, நாகரிகம் இருந்தால் சொல்லணும்.
அப்படி இல்லை நீ பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஏதோ வயசானவங்க இருந்தால் இல்லை சின்ன குழந்தையா விடுவோம். இல்லாட்டி அட்லீஸ்ட் பாயிண்ட் ஆமாம், கட்டாயமாக சொல்லணும் தானே. இல்லைன்னா எப்படி ஒரு சமூகம் எப்படி நடக்கும்? விருப்பத்துக்கு எப்படி எப்படி பண்ண நான் அதான் சொன்னேன்னு. இப்போ நீங்கள் தேங்காய் வேணும்னா கேட்டால் கொடுப்போம், நீங்கள் ஏறிட்டீங்கன்னா அதேதான். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, அங்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நானே கல்யாணத்துக்கு போய் 30-40 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் நீங்க பிரதிநிதி ஆயிட்டீங்களே. ஸோ போறீங்க, அங்க வந்து உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற ஒருத்தங்க வந்து உங்களை சும்மா வார்த்தையிலேயே வந்து பாடி ஷேம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேசுற விஷயமே, என்ன இவ்வளவு குண்டாயிட்டீங்க, என்ன ரொம்ப வயசா இருக்கீங்க. அது நான் எப்பவுமே பண்றேன் எல்லாருக்கும். நீங்களே பண்ணிடுவீங்களா? ஆமாம், இப்போ நான் ஆசிரமில் இப்போது சில குரூப்புக்கு சொல்லியிருக்கிறேன், இப்போ எல்லா குரூப்புக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ஹைட்டு பார்த்துட்டு டாக்டர் வச்சு உங்கள் ஐடியல் வெயிட் என்ன, ஓகே, நீங்கள் உங்கள் ஐடியல் வெயிட் 70 kilograms வச்சுக்கோங்க. நீங்கள் 80 இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனத்தில் இருக்கணும் 10 நான் எக்ஸ்ட்ரா. எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை, உங்கள் மனத்தில் இருக்கணும் 10 எக்ஸ்ட்ரான்னு. அப்போது கொஞ்சம் இப்படி 2 கையில் சாப்பிட்றது ஒரு கையில் சாப்பிட்டீங்கன்னா 10 குறைஞ்சு போய்டும். இல்லை கொஞ்சம் சும்மா மோட்டர் சைக்கிள் அது இது ஏறுற பதில், காரு மோட்டர் சைக்கிள் ஏறுற பதில் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா 10 கிலோ குறைஞ்சு போய்டும். உங்களுக்கு அதனால் தெரியணும் தானே நான் எக்ஸசைஸ் ஆகிருக்கிறேன்னு. இப்போ சொன்னாங்க, இல்லைன்னா அந்த கேப்சூல் கொடுக்கணும் உள்ளே மோட்ரு போட்டு. அது பண்ணிக்கு தான், மனிதனுக்கு இல்லை. இதனால் இது தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் நீங்கள் சொல்லணும், இப்படி தப்பாக போகுது, உங்கள் உடலை கொஞ்சம் பார்த்துக்குங்க, உங்கள் ஆரோக்கியத்துக்காக, உங்கள் நன்மைக்காக, என்னுடைய கண்ணுக்காக இல்லை. அக்கறையில் சொல்கிறீங்க. ஆமாம், சொல்கிறது உங்களை சும்மா இன்சல்ட் பண்ணி டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இன்சல்ட் பண்ணுறதுக்கு என்ன, எனக்கு என்ன சொல்லலை யார், எல்லா விதமான இது சொல்கிறாங்க. நீங்கள் இன்சல்ட் ஆகுறீங்களோ இல்லையோன்றது உங்கள் கையில் தானே இருக்குது. இப்போது நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீதியில் ஒரு நாய் இருக்குது, யாரதோ நாய், உங்களுது இல்லை, அது போவானது, அது என்னென்ன திட்டுதோ உங்களுக்கு புரியுதா இல்லையே? என்னென்ன திட்டுதோ அது அதோடைய பாஷையில் ஓ ஓ ஓ ஓன்னு எல்லாம் பண்ணுது. என்னென்ன திட்டுதோ கெட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியலையே, சும்மா போகிறீங்க, கடிக்க வந்தால் தானே ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இது அப்படி தான், அப்படி இருக்கிறாங்க. என்னென்னமோ கடிக்க வந்தால் மட்டும்தான் ஆக்ஷன்னு. இன்னொன்று எல்லாரும் வாய் கட்டி போடணுன்னா உலகத்தில் அதெல்லாம் ஆகாது. பெரிய பெரிய டிக்டேட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் வாய் கட்டி போடணுன்னு முயற்சி பண்ணாங்க, அவர்னாலே முடியல. நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். இக்னோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இக்னோர் இல்லை, கவனிக்கணும் யார் என்ன சொல்கிறாங்கன்னு. என்னத்துக்கு கவனிக்கலைன்னா நாளைக்கு கடிப்பாங்க. யார் யார் என்ன சொல்கிறாங்கன்னு கவனத்தில் வச்சுக்கணும். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு தானே உளறிக்கிறான், என்னை பற்றி இல்லையா, அது அவனுடைய மனநிலை தானே வெளிப்படுத்துகிறான். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, என் பேரண்ட்ஸ் ரொம்ப வற்புறுத்துறாங்க, அதனால தான் பண்ணி 2 நாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க, புது புது புடவை நகை எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா இருந்தது. கடைசி நேரத்தில் பிரச்சனை வந்துடும். அப்படி போகக்கூடாது. என்ன சொல்லுவீங்க ஃப்ரெண்டு கிட்ட? நாளைக்கு கல்யாணம், வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்தாச்சு, ஆனால் இஷ்டம் இல்லை, பேரண்ட்ஸுக்காக நான் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க, என்ன பண்ணுவீங்க? சரி, யார் யார் மனிதருக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது. தேவையில்லாதது அவர் வாழ்க்கையில் எது பண்ணாலும் ஒரு சாக்கு வச்சுருக்காங்க. முதல்ல சாக்கு சொல்கிறது விட்டுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் வெற்றி நடந்தாலும் தோல்வி நடந்தாலும் இது நான் தான் அடிப்படை இதுக்குன்னு பார்க்கணும். பேரண்ட்ஸு சொல்லிட்டாங்க, அப்படி ஒன்றும் இல்லை, வீடு விட்டுட்டு போ எங்கேனாலும், இல்லை அவர் இப்படி ஆகிடுவாங்க அப்படின்னு பண்ணிக்கோ ஆனந்தமா. ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, ஆனால் எப்படியோ உங்களுக்கு பாதிப்பு வரணும், இன்னொருத்தருக்கும் பாதிப்பு வரணும். இப்படி கல்யாணம் பண்ணால் யாரோ அந்த முட்டாள் உங்கள் கல்யாணம் பண்ணானே அவனுக்கு உயிர் போகுது, விருப்பம் இல்லாத அவள் கூட இருக்கணும்னா, நாளைக்கு போய் 3 மாதத்துக்கு திரும்பி வந்தீங்கன்னா பேரண்ட்ஸு அவர் வாழ்க்கையை உடஞ்சி போகுது. கல்யாணத்துக்கு ரொம்ப செலவு நடக்குது உங்களுக்காக தேவையில்லாமல். இதெல்லாம் தேவையா? இல்லை, தேவையா இல்லையான்னு முதல்ல நிர்ணயிச்சுக்கணும்.
அந்த அளவுக்கு புத்தி இல்லைன்னா சும்மா இருக்கணும் கொஞ்ச நாள். என்னத்துக்கு என்ன புத்தி இல்லாதவங்க, அவருக்குள்ளே அவரே பிரச்சனை பண்ணிக்கிறவங்க, இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது. இப்போது நீங்கள் உங்களுக்கு கரோனா வைரஸ் வந்தால் மாஸ்க் போட்டிங்க, என்னத்துக்கு? இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு இருக்கணும் தானே. எனக்கு பாதிப்பு இருந்தால் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கணும் தானே. சத்குரு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண். அப்படி ஆயிடுச்சு. என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு பெண், ஒரு ஏழை ஃபேமிலியில் இருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்கள் பாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஃப்ளர்ட்டிங் மெசேஜஸ் அனுப்புகிறாரு, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, வேலையும் விட முடியல, இது வேறு பாஸு, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்னே, இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, யார் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் அவருக்கு எல்லாமே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. குழந்தைக்கு அடிப்பாங்க, பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட்ஸ் நடக்குது. பலவீனமாக இருக்க ஆண் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இட் இஸ் ஜஸ்ட் தட் when it comes to a woman, it becomes a sexual overtone. Yeah. But exploitation is there for everybody, you must understand. It's not just for women. Exploitation is there for everybody. But with a woman, it always takes on sexual overtones, which becomes more ugly than the other kind of things. True. So, is there one surefire solution for this? No. But can you protect yourself? Yes, in today's world you can. This is not a time and age where somebody, because he's a boss, he can do whatever he wants. There are laws and there is a society. There is a social media where you can put it up. Well, you may lose your job sometimes. Yes. Yes. So, one important thing is you must make yourself competent. If one man fires you, many others want you because of your competence. This is important. I'm telling all these little girls who are here, you must make yourself in such a way, wherever you go, you're wanted. Not just because of your physical beauty. If that is the only weapon you have, then you can't avoid this. That is a part of life. But if that is the only quality you have, then you're in a bit of a vulnerable place. Okay. You must make sure, along with how you do your makeup, you should also learn other things, capabilities. If you have those things, if this place doesn't work, there'll be another place. So, it's very important, in this culture largely, now things are changing, but I'm saying, for last few generations, earlier it was not like this. Women were very competent at home. Without them you can't… it was like that. But I think somewhere in the last 2-3 generations, a whole lot of girls have grown up without any competence. I've been in situations where some young women have lost their husbands. They are not crying just for the loss, for whatever love they had for them and the loss, they've lost somebody dear to them, that's a different. But you can see they're crying out of fear. The dependency. Yes, life is over. You should never make a woman like that. You should not bring up your girl like that. It's very important. Not that she should become brazen and say, hell with you, husband, boss, everybody, not like that. That arrogance should not be there. But she must be competent. That her life is not entirely depend on one thing being successful, marriage or one job or whatever you got. It's very important, this competence is built into young girls. Then they will live much better, these exploitations will come down. I'm not saying it'll go away. It is there because one thing we are not understanding is, we are not recognizing the natural gender attraction that is there. We must recognize that. But the thing is to conduct it in a civilized manner, Right. not in a forceful manner. That is the important thing. So, this balance is, in one society they go totally in a promiscuous way, in another society they'll wear a burqa and walk around. No, there is an in-between way to live. In many ways, if you look at ancient Indian societies, women walked around freely. They participated in everything. But exploitation was reasonably minimal, I would say. Not that it never happened, it did happen,
Always it happened. Always it happened, always it's happening today, probably always it will happen. But how competent is a woman will determine to what extent it happens to her. That you brought her up like a completely helpless little thing. When she goes out, she doesn't know what to do with herself. Parents, because they don't want these things to happen when the girl is in their house, so they built a cocoon for her. When she goes out, she's clueless how to handle these things. So, this wisdom has to come. I think this generation is way, way better than how the previous generation was. Thank you for that answer. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதில் what you gave today and I Oh, that's the only thing I said முக்கியமானது. இல்லடா. All right. This answer makes me so happy. Like because I think a lot of people wanted to hear it and from you. So it made a big difference. That's why thank you for that. Another ஒரு question வந்து இப்போ நீங்க ஒரு டீம் லீடர் ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் மாத்திரம் வந்து எவ்வளவு நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அவரால் க்ரோ பண்ண முடியல, அந்த விஷயத்தை பண்ண முடியல. ஸோ கிளைண்ட்ஸ்லாம் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஆனால் பாவம் அவர் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிற ஒரு நல்லவர். ஸோ அவரை ஃபயர் பண்ணுறதா, அவரை சரிப்படுத்தவும் முடியாது. என்ன பண்ணுவீங்க? சரி, எதனால் ஒரு வேலை பண்ணணும்னா உங்கள் நல்லத்தனம் வச்சு பண்ண முடியாது, உங்கள் திறமை வச்சு தான் வேலை பண்ண முடியும். வேலை பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் நல்லவர்னு பார்க்குறதுக்கு these are two different things. If you mix up all these things, you won't do anything properly. But in every group of people, இந்த 10 பேர் உட்காந்தாங்கன்னா 10 பேர் ஒரே சமநிலையாக திறமையாக இருக்கிறாங்கன்னு எங்கேயும் கிடைக்காது. அப்புறம் எந்த ஒரு குரூப்லேயும் கிடைக்காது. ஒருத்தர் வேகமாக போகிறாங்க, ஒருத்தர் ஸ்லோவாக போகிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் அந்த கார் ஓட்டுனீங்கன்னா இந்த வீல்ஸு ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னா உள்ள என்ஜின்னு இல்லை 12,000 RPMல போகுது. இது அந்த ஸ்பீடில் போனால் இதெல்லாம் உடஞ்சிடும். இது 60 கிலோமீட்டரில் தான் போகுது, அது 12,000 15,000 RPMல போய்க்குது. ஓ, அது அவ்வளோ போகுது, இது அவ்வளோ போகணுன்னா அப்படி ஆகாது. இது இல்லாமல் அது வேலை பண்ணுமா? வீட்டில் என்ஜின் வச்சு சும்மா ஓட்டிக்கலாம், எங்கேயும் போகாது. அவ்வளோதான். இப்படி ஏதோ ஒரு நாம் க்ரியேட் பண்ணால் ஒரு பாட்டு ஒரு விதமாக போகுது. அது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டம் ஆயிக்குது. ஸோ நீங்கள் கரெக்டான லீடராக இருந்தால் எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது. இல்லை இது ஒன்று தான், இது செஞ்சால் தான் எனக்கு முக்கியம், என்ன எனக்கு ஒரு பதவி, இது செஞ்சால் எனக்கு ஆகாதுன்னா முட்டாளான்னு பிரயோஜனம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி இதில் டயரு முக்கியமானதா, என்ஜின் முக்கியமானதா, கேர் முக்கியமானதா, இது முட்டாளத்தனம் இப்படி பார்க்குறது. எல்லாம் சேர்ந்தால் தானே இது ஓடுது. ஓகே ஓகே ரைட். உங்கள் ஒய்ஃப் சூப்பராக ஒரு புது டிஷ்ஷை வந்து ஏதோ யூடியூப் வீடியோவில் பார்த்து சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் வாயில் வைக்கிறீங்க? இல்லை, வாயில் வைக்க மாட்டேன், யூடியூப்பில் பார்த்து பண்ணா. சரி, ஏதோ புக்கை பார்த்து பண்ணுறாங்க ஒரு புது ரெசிபி. வாயில் வைக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல, ஆனால் அவங்க முகத்தையே அவங்க பார்த்துட்ருக்காங்க ஆசையாக. என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னேனே, புக்கு யூடியூப்பில் வந்து நான் வாயிலே வைக்க மாட்டேன். நல்லா பெரிய செருப்பு கொடுத்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அம்மா, யாருனால எவ்வளோ பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே சத்குரு, சூப்பர் ஆன்சர். லாஸ்ட் ஒன், திஸ் ஆர் தட். அவ்வளோதான். இப்போ நான் 2 சாய்ஸ் கொடுப்பேன், நீங்கள் ஏதாவது ஒரு சாய்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணணும். இது 2 இருந்தால் தானே ஏதாவது வேலை பண்ண முடியும், 5 இருந்தால் தானே. இதில் ஒன்று எடுத்தால் என்ன பண்ண முடியும்? இல்லை, the segment is called as this or that with 2 options. So cooking or painting? The first thing you would want to do in these 2 things. The first choice எது முதல்ல பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? Eating. Okay. Meditation or prayer? Meditation, of course. I have never prayed in my entire life. Oh, right. Okay. That's news. Car or bike? Depends on the weather and road. They are all answering. It depends the weather, the road, where I'm going, how I am dressed. If I am dressed like this, I want to be in a car. Okay. All the girls want motorcycle. Yeah, really. Boys also. Bikes. Okay.
Live-in or marriage? See, we've already explored this. It is the commitment between two people which makes a relationship. If you think live-in is a way to have the comfort or the security of marriage without commitment, it's a crime. But if it's a commitment, anyway, I don't need witnesses. When I married my wife, I shouldn't speak about this, but I'm talking. We just got married, just two of us. She said, nobody. I said, see, witnesses can't hold me. When I say something, that's it. If 10,000 witnesses are here, they're not going to hold me down. So you don't worry about that. No witness, just me and her. Till the last day, we were like, couldn't be separated, we were like that. Anyway, why I'm saying this is, it is your commitment. It is not about the arrangement. Arrangement is to bring a certain sanctity to the commitment. Okay, beautiful. Sweets or savories, Sadhguru? Sweets or savories? I told you I eat one meal a day, maybe savory, that is if it comes from the right place. Okay, yeah, that matters, that matters for sure. Interesting question for me and for them. Rajinikanth or Kamal Haasan? I have not seen much of both, so Oh, I have not seen many movies at all. okay. நான் அடுத்து தலை இல்ல தளபதியான்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்க ரஜினிகாந்த் கமல் ஹாசன். Thalapathy பார்த்தேன். Oh, அப்படியா? Yeah, that was a well-made movie. Okay. So, should we go with Rajinikanth here in this option? So, Sadhguru, நான் சொன்னது தலை or தளபதி is, தலை is Ajit, தளபதி is Vijay. So, the question I wanted to ask is, Okay, I didn't know. I've seen the Thalapathy movie. you've seen a Thalapathy movie which was acted by superstar Rajinikanth? Yes. Okay. I have not seen the others. Thala, Thalapathy, Kamal Haasan. Kamal Haasan I've seen in something, but not much. Dhoni or Kohli? What? Sadhguru, All the boys are choosing Dhoni. Ilayaraja or Rahman? I don't know, maybe Ilayaraja. Yeah? Yep. Okay. There is… See, Rahman is super creative. But Ilayaraja is kind of rooted in traditional rhythms which came out in a certain way. I think I have not heard too much of both, so I Okay, cannot… but yeah. உங்களோட ஒரு சூப்பர் பவர் which you wish to have என்னது? I already have. You already have? I thought so. I thought this answer would happen. The one dish you can eat forever. Life? Ah, okay. The one film, you said you don't watch many films, but I'm just asking. The one film you can watch again and again. நீங்க பார்த்த படங்கள்ல. What? You're asking for help. Huh? Sounds of Music is okay. Maybe Roman Holiday. Nice. Okay, I love that film. The song you're often humming these days, Sadhguru. Oh. La 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 la. And the last thing that you do before going to sleep? Oh, it is not a set pattern. Okay. I close my eyes generally. Just before that. If you have anything, nothing really. I continue to breathe. This may sound like cheeky answers, but it's not. That's how I live. No, I believe you. Okay. I'm not trying to be smart with my answers. This is how I live. What should I do? Should I think about God? Should I pray? Should I think about somebody else? Should I make this call? Should I do this? I don't have such things. Okay. I'm breathing and alive, it's good enough for me. The one life quote you live your life with and stand by. Am I that stupid to live by a slogan? If there's something you want to say as a message in a life quote to everyone. Live and live totally. Nice. So this does not mean you party every night. This means when you live, no aspect of life should escape your experience.
There are many, many layers to this life. The most profound aspects of this life should come real in your life. You don't just live on the surface like every other creature, just eating, sleeping, reproducing and dying one day. Much more is possible in human life. It must happen to you. Life should happen to you in its utmost profoundness and the utmost wonderfulness of what it is. Wonderful. Thank you so much, Sadhguru. This was most amazing, and some of the things which you said will be carried forward by all of us for all the years to come. And thank you very much for your time. Thank you so much for this. Namaskar.